வணக்கம் அனைவருக்கும். நான் விஜயசேகரன் ராமராஜ், மலேசியாவின் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர். பதவியேற்று என்னோட முதல் வருகை. குறிப்பாக எனக்கு இந்த எடிசன் விருதுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை கலந்து கொண்டு மற்றும் இப்ப பாத்தீங்கன்னா மலேசியா இந்தியாவோட உறவு இன்னும் நல்லா வலுப்படணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு அநேக மலேசியாவில் இருக்கும் மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து வந்தவங்க தான். அதனால காலகாலமாக நம்மளோட இந்த உறவு பாலங்கள் இன்னும் தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்று அதன் நிமித்தமாக மற்றும் பிரதமர் சார்பாகவும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க வருகின்ற 2-3 நாட்களில் இங்க இருக்கிற சில மக்களை மற்றும் இருக்கிற மலேசியன் டயஸ்போரா அவரை தவிர்த்து இங்க இருக்கிற மலேசியன் பிசினஸ் பீப்புள் அவர்களின் தவிர்த்து சில அரசியல் மக்களையும் இங்க சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் இந்த நோக்கம். இந்த 3-4 நாட்களோட ஃபுல் பிளான். கண்டிப்பாக ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடியும் நிறைய பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்குது. இப்ப மலேசியாலயும் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற சில கான்ஃபிளிக்ஸ்னால மலேசியா பல மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக வியாபாரத்துக்கு என்பதை இன்னைக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பாத்தீங்கன்னா மலேசியா ஒன் ஆஃப் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷா இருக்குது. அந்த அடிப்படையில இப்ப மலேசியா தமிழ்நாட்டுக்கான இந்த வியாபாரம் மற்றும் இதுக்கான நுணுக்கங்கள் எல்லாமே அரசாங்கம் தொடர்ச்சியாக பரிசீலனை செய்து வராங்க. தற்போது இருக்கக்கூடிய முதலாவது அவரு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பிரதமரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். மலேசியால இருந்து அவரு உடல் செய்வது மிகவும் பெரிய வரவேற்பு. மலேசியா மக்கள் உலகமெங்கிலும் இன்னைக்கு மக்கள் அவருக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள். மற்றும் இது மாற்றத்தின் ஒரு வாக்கு. மக்கள் தமிழக மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, மாற்றங்கள் வர வேண்டும். அதை பாத்தீங்கன்னா இளைஞர்கள், மகளிர்கள் இப்படி நம்மளோட மாநிலத்தை நாட்டை முன்வைத்து மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இது ஒரு பொறுப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு அரசாங்கம் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் சிறப்பா செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போட்டித்தன்மைகள் இருக்கு. அதே போல அவர் சிறப்பா செய்வார். மலேசியாவில் கடுமையான சட்டம் போதைப் பொருள் தடுப்பு சமீபத்தில் கோலாலம்பூர்ல 10 கிலோ மெத்தப்பட்டமை திருச்சியில ஒரு 5 கிலோ கடுமையான தூக்கு தண்டனை இருந்தோம். மலேசியாவில் இதை எப்படி நீங்க தடுக்கிறதுக்கான என்ன முயற்சிகளை மேற்கொள்றீங்க? இது பாத்தீங்கன்னா இந்த பதிவு சுங்கத்துறை தான் கொடுக்கிறோம். அதனால எனக்கு அதுக்கு போதுமான டீட்டெயில் இல்லை. அதனால மேபி ஆனா அரசாங்கம் மலேசியா கஸ்டம்ஸ் இமிகிரேஷன்ஸ் எல்லா விஷயங்களும் உன்னிப்பா கவனித்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இப்படி நடக்கிற குற்ற செயலுக்கு எப்பயும் யாரும் துணை போக மாட்டாங்க. அதனால மலேசியா சார்பில் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் மலேசியாவில் உள்ள இன்னும் அதாவது அரசாங்க சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த கொண்டிருக்கு. மலேசியா இந்தியா சார்பு நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்துல சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு அந்த சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பொழுது இந்த 2-3 நாட்களில கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தகவல் நான் கண்டிப்பா சொல்றேன். அது சார் இன்னைக்கு ஜென்சி இளைஞர்களோட எழுச்சி மலேசியா தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், உலகமெங்கிலும் யூரோப்லயும் சரி யுஎஸ்லயும் சரி இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? நல்ல வேலை, தரமான கல்வி, போதுமான வாய்ப்பு எதிர்பார்க்கிறாங்க. அதனால எந்த அரசாங்கம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்வைக்கிறார்களோ அப்ப இந்த எழுச்சி ஒரு தீர்வு எழுச்சியா தான் இருக்கும். அதை மக்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். அதனால இது எல்லா இடத்துலயும் இது நடந்து கொண்டுதான் இருக்காங்க. நானும் ஒரு இளைஞர் தான். சோ எங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதை கோரிக்கை நிறைவேற்றினா அது எதிர்பார்ப்பு நல்ல ஒரு சக்சஸா முடியும். அதனால எல்லா அரசாங்கமும் தயாரா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, மலேசியா, தென்னிந்தியா எல்லா நாடுகளிலும் யூரோப், ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே தயார் நிலையில் தான் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.